அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் காணவிருப்பது தனாதிபதி திசையில் பாக்கியாதிபதி புத்தி 2-9 என்கிற நல்ல ஆதிபத்தியம் உள்ள தசாபுத்தியில் தீய பலன் எப்படி நடக்கும், வேலை இழப்பு மற்றும் பூர்வீகம் சார்ந்த பிரச்சனை, முயற்சிகள் தோல்வி அடைவது, பொருளாதார நஷ்டம், இது போன்ற பலன்களை ஏன் எதனால் செய்தது என்பதை நம்முடைய மயிலவன் வாட்ஸ்அப் குழு உறுப்பினர்களுடன் விவாதித்த அந்த கிளிப்பிங்ஸுடன் இந்த வீடியோவை தொடருவோம். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம். அந்த ஜாதகத்தை எல்லாம் ஓபன் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, சரி. இப்போ இதுல பதில் அவரே கொடுத்தனால நம்மளுக்கு ஓகே. இது ஏன் நடந்ததுன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. விஜய் மேம், நீங்க சொல்றீங்களா? சார் 2ஆம் இடத்துக்கு மாரக தொடர்பு சார். ஓகேங்க. பிளஸ் 2ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி குரு புத்திங்கிறனால 2க்கு 8ங்கிறனால சுக்கிர தசை குரு புத்தியில வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஓகேங்க. பிளஸ் 6ஆம் அதிபதி நீசம், அவர் போய் மாரகத்துல உட்கார்ந்துருக்காரு. ஓகேங்க. 6ஆம் இடத்துக்கு மறுமாரகம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம் பிளஸ் 12ஆம் அதிபதி சூரியனோட போய் உட்கார்ந்துருக்காரு. ஓகேங்க. நெக்ஸ்ட் 10ஆம் இடம். இது வேலை போனதுக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி பூர்வீக சொத்தை பத்தி கேட்டிருந்தாரு இல்லைங்களா? பூர்வீக சொத்து சந்திரன் 4ஆம் இடமான சந்திரன் 8ஆம் இடத்துல நீசமாயி அமர்ந்தது தப்பு சார். பூர்வீக 5ங்க. ஓகே சார். 5லயும் கேது சிம்மம் சொத்து பத்துக்கு சந்திரன் அமர்ந்தது தப்பு. பூர்வீகத்தை குறிக்கக்கூடியது சிம்ம வீட்டு அமர்ந்தது தப்பு. பிளஸ் சிம்ம வீட்டோட ஓனர் கழுத்து பாகத்துல மாரகாதிபதியோட தப்பு. ஓகேங்க. சோ பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்திருக்கு. ஓகே, ஓகேங்க. திருமண தடைனா சுக்கிரன் தன் வீட்டுக்கு 6ல மறைஞ்சு ஓகே மறைஞ்சிருக்காரு. ஓகே சார். நாராஜ் சார், நீங்க சொல்லுங்க பாப்போம். சார், இந்த பஞ்சமாதிபதிக்கு இந்த பூர்வீக சொத்துக்கு சுக்கிரன் ஒரு மாரகாதிபதி, சூரியன் கூட இருக்காரு சார். ஓகேங்க. வேலை போனதுக்குங்க? வேலைக்கு நம்ம 6ஆம் இடம் எடுப்போம் சார். என்னங்க? வேலைக்கு நம்ம 6ஆம் இடம் எடுப்போம் சார். ஓகேங்க. அவரு விரையாதிபதி சூரியனோட நீசமாயி 12ல இருக்கார் சார், மீனத்துல. ஓகே ஓகே, நம்ம இதுக்கு முழுமையா விளக்கம் இன்னும் 2 பேர்த்த கேப் போயிருங்க. செல்வி மேம், நீங்க சொல்லுங்க. அவங்க எங்கேயோ பிஸியா இருப்பாங்க போல. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், இப்ப வேலை போனதுக்கு 2ஆம் இடம் பொருளாதாரம் பாதிப்பு அடைகிற மாதிரி இருக்குங்க சார். சரிங்க. அதுக்கு பார்த்தோம்னா சுக்கிரதசையில குரு புத்தி, சுக்கிரனு குருவும் பரிவர்த்தனை ஆகிருக்கு. சரிங்க. 2ஆம் இடத்துக்கு மைனஸான அமைப்பு. குரு புத்தியில இப்ப வேலை போயிருக்குங்க சார். ஓகேங்க. ஓகே, இதுல வேற யாராவது பதில் சொல்றீங்களா? ராஜ்குமார், நான் சொல்றேங்க. சொல்லுங்க. என்னது 6ஆம் அதிபதி நீச்சமாய் உட்கார்ந்துருக்காரு. சரி. 2, 6, 10ஆம் அதிபதிகள் கொஞ்சம் பிரச்சனைல உட்காந்துருக்கு. 10ஆம் அதிபதிக்கு இப்ப புத்தி நடத்துற குரு மறைஞ்சிருக்காரு. சரி. அது ஒரு ரீசன். 2, 6, 10ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு. சரி. பாதிக்கப்பட்டு தசா புத்தி வரும்போது வேலையில போயிடுச்சு இருக்கு. ஓகே, ஆனா இது ஏன் குரு புத்தியில நடந்தது சார்? மாரகாதிபதி இல்ல, ஆனா அவரை இருங்க, அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம்.
ஓகே சார். குரு வந்து விரையாதிபதி அட்டமாதிபதியோட சேர்ந்துருக்காரு. விரையாதிபதி அட்டமாதிபதியோட சேர்ந்திருக்காரு, செவ்வாயோடவா? ஆமா, ஓகே. அதனால அது ஒரு போயிருச்சுங்கிறீங்களா? ரீசன். ஆமா. ஓகே, சரி, ஓகேங்க. அடுத்து வேற யாரும் சொல்றீங்களா? ஹலோ சார். சொல்லுங்க, யாருங்க? அஜித் சார். அஜித் குமார், வாங்க சொல்லுங்க. குருவும் சந்திரனும் 2ஆம் வீட்டுக்கு தொடர்பு கொண்டதுனால குரு புக்தியில போயிடுச்சு சார். ஓகேங்க. அதுல இன்னொரு தடவை விட்டுட்டீங்க. Plus வந்து செவ்வாய் வந்து 8ஆம் அதிபதி பிளஸ் 10ஆம் வீட்டுக்கும். ஓகே, இல்ல சந்திரனை விட்டுட்டீங்கல்ல 2ஆம் இடத்துக்கு. ஆமா சார், குருவும் சந்திரனும் மாரகாதிபதினு சொன்னனே சார் 2ஆம் வீட்டுக்கு. இல்ல இன்னொரு ஆள் செவ்வாயும் சேர்த்திக்கிங்க. இதுக்கு செவ்வாய் விரையாதிபதி வருவார்ல. ஆமா, ஓகே இந்த சார். இடத்துல லக்னாதிபதி அஷ்டமாதிபதி அப்படின்லாம் எடுக்க வேண்டாம். ஓகே, அது ஓகே, நான் 2ஆம் அது வீட்டுக்கு விளக்கமா அது சொல்லும்போது வேலையில சொல்றேன். சரி, ஓகே சார். ஓகே ஓகே 5ஆம் வீட்டுக்கு வந்து 5ஆம் அதிபதி வந்து இன்னொரு மாரகம் ஏறி இன்னொரு மாரகாதிபதியோட உட்கார்ந்துன்னு இருக்காரு 8ஆம் வீட்டுல. ஓகே ஓகேங்க 5ஆம் வீட்டுக்கு வீட்டுல ஓகே பிளஸ் வந்து லக்னத்துக்கும் 12ல மறைஞ்சிட்டாரு 5ஆம் அதிபதி. ஓகே 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 சார். முகுந்த் சார், நீங்க சொல்றீங்களா? ஓகே, அவர் பிஸியா இருப்பார் போல. வேற யாரும் சொல்றீங்களா? மேகலா மேம், நீங்க? ஓகே, அவங்களும் பிஸி. வேற யாரு? 10ஆம் வீட்டுக்கும் குரு சந்திரன் எல்லாம் மாரகாதிபதி சார். ஓகே ஓகே. அதான் குரு. பாலாஜி சார், நீங்க எதுவுமே இது வரைக்கும் பேசுனது இல்ல. உங்களுக்கு ஏதாவது இதுல சொல்ற குரூப் இருக்குங்களா? சார் இருக்குங்க சார். அதாவது எல்லாமே மத்தவங்க கவர் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் 2ஆம் வீட்டுக்கு யோகம் செய்யக்கூடிய மரி யோகர்களான சனியும் புதனுமே கூட கொஞ்சம் பலகீனமா இருக்காங்க சார். சனி 8ல இருக்காரு 2ஆம் வீட்டுக்கு. ஓகே புதனும் நீச்சமா இருக்கிறதுனால. ஓகே ஓகே சார் ஓகே ஆரம்ப நிலையில இருக்கிறதுனால ஓகே கவனிச்சிட்டு ஓகே. இருப்பாங்க இல்ல, சார். ஆனா பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே, நடராஜன் சார், நன்றிங்க நீங்க சார். நேத்து நம்ம புதுசா குழுவில் இறஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம் சார். சொல்லுங்க. சொல்றது சரியா இல்ல இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. சும்மா நீங்க சார். இப்ப சார் சுக்கர் உங்களுக்கு ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியா இருக்கும் போல. அவர் வந்து சொல்லுங்க சொல்லுங்க. சார் சுக்கிர தசை நடக்குதுங்க சார். ஆமாங்க. அவர் 2 கூடியவரு. ஆமாங்க. அவர் சனியோட சாரம் வாங்குறாரு சார். ஓகேங்க. கர்மஸ்தானாதிபதி, தொழில்ஸ்தானாதிபதி. ஆமாங்க. அந்த அதிபதி வந்து அந்த வீட்டுக்கு 12ல மறைஞ்சி, சரிங்க, அவருக்கு அட்டமாதிபதியா சூரியன் இருக்காரு சார். ஓகேங்க ஓகேங்க. இல்ல சார், அட்டமாதிபதி சூரியன். சரிங்க. அந்த தசை நடத்திருக்க சுக்கிரனையும் அட்டமாதிபதி. ஓகே ஓகேங்க ஓகேங்க. இப்ப அட்டமாதிபதி சார் சொல்லுங்க சொல்லுங்க. சனியோட சனி சுக்கிரனே சார பரிவர்த்தனை இருக்காங்க சார். அதனால இது மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஓகே ஓகே ஓகேங்க. சரிங்க, இப்ப எல்லாம் அந்த ஜாதகத்தை ஓபன் பண்ணிக்கங்க, நான் விளக்கம் சொல்றேன். கொஞ்சம் பாக்கி எல்லாரும் மியூட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, இப்ப எல்லாம் அந்த ஜாதகத்தை ஓபன் பண்ணிக்கங்க. அவர் என்ன வந்து பதில் போட்டிருந்தார் அப்படிங்கிறதையும் கையில் வச்சுக்கோங்க. நான் அது உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் போட்டிருப்பேன் இல்லையா? பதில் போட்டாங்களா அவரு? பதில் மேல கொடுத்துருப்பாரு. நான் அது உங்களுக்கு 2யுமே பின் பண்ணி வச்சிருக்கிறேன், பாத்துக்குங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து இவருக்கு வேலை போச்சா? ஆமா. வேலை போனதுக்கு நீங்க நேரா எங்க போகணும்னா, ஃபர்ஸ்ட் 10ஆம் இடம் போக வேண்டிய அவசியம் இல்லை, 6ஆம் இடம் போக வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல நம்மளுக்கு ஒண்ணு பொருளாதாரத்தை கைய வைக்கணும், இல்ல நம்மளுக்கு குடும்பத்துல பிரச்சனை வரணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா 2ஆம் இடம் தான் ஃபர்ஸ்ட். சரிங்களா? இப்ப 2ஆம் இடத்துக்கு 2 கூடை அதிபதி தான் தசை நடத்துறாரு. யாரு? சுக்கிரன்.
அந்த சுக்கிரன். சுக்கிரன் வந்து அவர் வாங்கிய சாரம் சனி. அது ரொம்ப 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 சிறப்பு. கூட புதனும் கூடி இருக்கிறார். அது இன்னும் சிறப்பு. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு சனி 9 ஒத்துக்கூடிய தர்ம கர்மாதிபதியா வந்து அதுக்கு புதனோட அந்த வீட்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், பொதுவா லக்னத்துக்கு 6 கூடையவன் நம்ம சொல்லுவோம். அப்படி எடுக்கவே கூடாது. இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு பஞ்சமாதிபதியா அவன் தன பஞ்சமாதிபதி 2 ஆங்கிள் நல்லவனா வர்றவன் புதன். அவன் வந்து சுக்கிரனோட கூடி சுக்கிரன் வந்து சனிசார வாங்குறது அந்த 2ஆம் இடத்துக்கு யோகம். சரிங்களா? இது வந்து பேஸ் இருக்குது. ஆனா இதுல என்னன்னா ரிஷப வீட்டுல, அதாவது மேசத்துக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வந்து அஷ்டமாதிபதி பிளஸ் மாரகாதிபதி. ஏன்னா ரிஷப வீட்டை கையை வச்சீங்கன்னா அவர் வந்து அஷ்டம மாரகாதிபதியா வருவாரு. ரிஷப வீட்டுக்கு இன்னொரு மாரகாதிபதியா சந்திரன் வருவாரு. ரிஷப வீட்டுக்கு செவ்வாயே விரையாதிபதியா வருவாரு. ரிஷப வீட்டுக்கு சுக்கிரனே மறுபடியும் 6 கூடையவரா வருவாரு. இவங்களை எல்லாம் தொடர்பு கொள்றது எப்படின்னா சுக்கிரன் பரிவர்த்தனையில குருவோட டச் ஆகுறாரு. அப்ப சுக்கிரனே அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யணும். எப்ப? அந்த குரு புத்தியில. அப்ப அந்த இடத்த கையை வச்சீங்கன்னா எல்லாமே மாரகமா இருக்கும். குரு ஒரு மாரகாதிபதி, சந்திரன் ஒரு மாரகாதிபதி, செவ்வாய் ஒரு விரையாதிபதி, பிளஸ் சுக்கிரனே 6 கூடையவர். அப்ப கணக்கு போட்டீங்கன்னா 6, 8, 12 பிளஸ் 2 மாரகங்கள் குரு சந்திரன். இவங்க எல்லாம் டச் ஆகும்போது வேலை இழக்க வைக்கும். வேலை இழந்தா தான் பணம் வராம போகும். ஆமா. கரெக்டா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. ஓகே. இப்ப இவரு அடுத்த இன்னொரு பதில் என்ன போட்டிருந்தாரு? தன்னுடைய முயற்சி எல்லாம் தோல்வி அடையுதுன்னு போட்டிருந்தாரு. கரெக்டா? ஆமா ஆமா. ஏன் முயற்சி எல்லாம் தோல்வி அடையுது? 3ஆம் அதிபதி நீசம் ஆயிட்டானா அதனாலயா? இல்ல சார், அது மாரகாதிபதியோட இல்ல அதுக்கு இன்னொரு பேட்டர்ன் இருக்கு. 2ஆம் இடத்துக்கு 3ஆம் அதிபதி போய் நீச்சமா உட்காந்துருக்காங்க. அப்படி எடுக்க வேண்டாம். அது எப்படின்னா இது இந்த அமைப்புல வந்து சுக்கிரன் 3ஆம் வீட்டுக்கே இவங்க யாரும் மாரகாதிபதியா இப்ப வருவாங்க. அதுக்கு நானே சொல்லிடுறேன். முயற்சிகள் தோல்வி அடையணும்னா 3ஆம் இடத்துக்கு ஆப்போசிட்டா புத்தி வரணும். சரிங்களா? இப்ப 3ஆம் இடம் என்னது? மேஷத்துக்கு வந்து இது மிதுனமா வரும். சரி, மிதுனத்துக்கு இவங்க 3 பேரும் யோகர்கள் தானே, சுக்கிரன் புதன் சனி. கரெக்டா? ஆமா ஆமா. 1, 5, 9 வருவாங்க. ஆனா அந்த 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 இதுக்கு வந்து சனிக்கு இன்னொரு அமைப்பு இருக்குது. என்னன்னா அஷ்டமாதிபத்தியும் இருக்குது. கரெக்டா? ஆமா அஷ்டமாதிபதி. சரி, அப்ப அந்த செவ்வாய் 8ஆம் பார்வையா சனியை பாக்குறாரா? ஓ ஆமா 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 ஆமா. அப்ப 8ஆம் பார்வையா அந்த சனியை பார்க்கும்போது அதே 3ஆம் இடத்துக்கு இந்த புதனும் சுக்கிரனும் என்ன ஆவாங்கன்னா அந்த 3ஆம் அதிபதி புதனை கூட்டி அதுக்கு விரையாதிபதியாகவும் சுக்கிரன் வேலை செய்வார். அப்ப மிதுன வீட்டை கையை வச்சீங்கன்னா யார் யாரு? செவ்வாய், சனி பிளஸ் புதன், சுக்கிரன். இவங்க எல்லாம் அந்த வீட்டை கையை வச்சீங்கன்னா 6, 8, 12. ஏன் குரு செஞ்சாரு அப்படின்னா குரு அதுக்கு விரயத்துல உட்காந்துருக்கிறாரு. கூடுனது செவ்வாய், அந்த வீட்டுக்கே 6 கூடையவன். அப்ப 6 கூடையவனாகி அந்த வீட்டுக்கு அந்த சனி இருக்கிறார் இல்லையா, அந்த சனி அஷ்டமாதிபதியை பார்க்கும்போது அந்த சாரம் கொடுத்த சனியினால அந்த சுக்கிரன் வந்து அந்த வேலையை எடுத்து செய்வார். அப்ப பொருளாதார இழப்பு பிளஸ் முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைகிறது. ஓகே, இந்த பாடம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே சரி, இப்ப இவருக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனைன்னு சொன்னார் இல்லையா? வெளியே போயிட்டீங்களா யாராவது? ஆமாங்க. ஆமா ஆமா. இப்ப வந்து பூர்வீக சொத்துக்கு ஏன் போச்சு அப்படின்னா பூர்வீக சொத்து அப்படிங்கிறது 5ஆம் இடம் பிளஸ் 9ஆம் இடம். 5 வந்து நம்ம பூர்வீகமா எடுக்கலாம். 9 வந்து தந்தையினுடைய அமைப்புக்கு அது ஒரு பூர்வீகம் தானே. ஓகே, இப்ப அதுக்கும் பாருங்க சூரியன் அதுக்கு மாரகத்திலே போய் நிக்கிறாரா? அதுக்கு இன்னொரு மாரகாதிபதி சுக்கிரன் கூடி அந்த இடத்துக்கு மறு மாரகாதிபதியான குருவோட பரிவர்த்தனை ஆகிறாரா? அப்ப அந்த 5ஆம் இடத்துக்கு குரு பிளஸ் சுக்கிரன் 2 மாரக தொடர்பு. சரிங்களா? அந்த சூரியனோட கூடி சனி வந்து சாரம் கொடுத்துருக்கிறாரு. கரெக்டா? அப்ப இந்த இடத்துலயும் பாருங்க 5ஆம் இடத்துக்கு 6, 8, 12 பிளஸ் 2 மாரகம் கனெக்ட் ஆயிடுச்சா? அப்ப மாரகத்திலே போய் உட்காந்துருச்சு சூரியனும்.
நம்ம விரயம்னு எடுப்போம். விரயம் எடுக்கக்கூடாது. 5ஆம் இடத்துக்கு அது ஒரு மாரகஸ்தானம். மாரகஸ்தானம் இல்ல, அஷ்டம மாரகஸ்தானம். 2 ஆங்கிள் வரும். சரியா? ஆமாங்க. அப்ப இவர் வந்து பூர்வீகத்தில் இருக்க முடியாது, பூர்வீகத்தில் பிரச்சனை வர்றது, இடம் மாறுறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த சுக்கிரன் கொடுப்பார். நம்ம என்ன சொல்லுவோம், 2 குடையவனும் 9 குடையவனும் அடையே எங்க அப்பா இது பெரிய தனயோகம் நம்ம எடுப்போம். கரெக்டா? ஆமா சார். ஆமா. ஆனா அப்படி எடுக்கவே கூடாது. இந்த இடத்துல சுக்கிரன் குரு இவங்க 2 பேருமே இந்த மேச லக்னத்துக்கு டச் ஆனாங்கன்னா பொருளாதாரம் நல்லா இருக்காது, குடும்பத்துல ஒற்றுமை இருக்காது, கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது, எல்லாத்தையும் பண்ணுது. இன்னும் அவருக்கு திருமணம் ஆகலைன்னு சொன்னார்ல, ஆமாங்க. ஆமாம் சார். அது ஏன்னு சொல்லுங்க. 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து சூரியனோட அஸ்தமனம் ஆயிட்டாரு. ஓகே, அது ஒரு பாயிண்ட். அப்புறம் அப்புறம் வந்து சுக்கிரன் வந்து செவ்வாய் குரு சந்திரனோட டச் ஆகுறாரு. 3ஆம் வீட்டுக்கு இவங்க எல்லாம் மாரகாதிபதிகள். பிளஸ் சந்திரன் 2ஆம் வந்து வீட்டுக்கு 2ஆம் அதிபதி. ஓகே, இது ஒரு பாயிண்ட். இது நானே சொல்லிடுறேன். இதுக்கு வந்து 2ஆம் இடத்துல 3 பேருமே ஆப்போசிட் பிளானட் உட்காந்துட்டாங்களா? 2ஆம் இடம் அடி விழுந்துருச்சா குடும்பஸ்தானம்? ம், ஆ, ஆமாங்க. ஆமா சார். லக்னத்துக்கு தான் அவங்க வந்து 1 4 9 கரெக்டா? ம். ஆமா. நம்ம அஷ்டமாதிபதினு எடுத்தாலும் அங்க செவ்வாய் இருக்கிறது சரி, அது ஒரு பாயிண்டா வச்சுக்கலாம். ஆனா நம்ம ஒரு திருமண தடையாகிறதுக்கு மெயினா வந்து 2ஆம் இடம். சரிங்களா? ம், ஆமாங்க. ஓகே. இங்க 2ஆம் இடம் அடி விழுந்துருச்சு. சரி, அப்ப 7ஆம் அதிபதிக்கு போனோம்னா 7ஆம் அதிபதி உச்சமாயிருக்காரு. ஓகே, புதனோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. சனி சாரம் கொடுத்தது இன்னும் சிறப்பு. ஆனா அதுல என்ன மைனஸ்னா சுக்கிரனோட பரிவர்த்தனை ஆகிறாருல குரு. ஆமா சார். அப்ப 7ஆம் இடத்தை கைய வச்சீங்கன்னா அதுக்கு அந்த குரு 10ஆவதுக்கு பரிவர்த்தனை ஆகும்போது சுக்கிரனோட செவ்வாயும் வந்து டச் ஆயிருவாரு. கரெக்டா? ஆமாங்க. ஆமாங்க. அப்ப அந்த ஆமா சார். 7ஆம் இடத்தை கைய வச்சீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு குரு 6 குடையவன், சுக்கிரனே 8 குடையவனாகவே வேலை செய்ய 8ஆம் இடத்தோட பரிவர்த்தனை ஆகிறான். பிளஸ் இவங்களோட சேரும் போது அந்த துலாம் வீடான அந்த சுக்கிரனுடைய வீட்டுக்கு புதன் 9 குடையவனா வந்தால் அவனுக்கு இன்னொரு ஆதிபத்தியமான 12ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, விரயம். ஆமா. 12 அப்ப 6 8 12 இங்கேயும் 6 8 12 கனெக்டா எங்க உட்காந்துருந்துச்சு? 6ல உட்காந்து, அதாவது 7ஆம் இடத்துக்கு 6ல லக்னத்துக்கு விரயத்துல பிளஸ் அது அஷ்டமஸ்தானத்தோட அந்த 7ஆம் இடத்துக்கு அஷ்டமஸ்தானம் பிளஸ் அது 2ஆம் இடமாவே வந்துருச்சு குடும்பஸ்தானம். அப்ப திருமண தடை, திருமண தாமதம் இதெல்லாம் கொடுக்கும்ல. ஆமாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ரூல்ல இருக்கிற டைமண்ட் ரூல். டைமண்ட் சொல்ல வேண்டாம், பிளாட்டினம் ரூல். இதெல்லாம் வந்து எந்த ஜோதிட விதிமுறைகளையுமே இப்படி பாவத் டு பாவாங்கிறத யாரும் எடுக்க மாட்டாங்க. இது கேட்டா ஒரே வார்த்தையில என்ன சொல்லுவாங்க, புதன் நீசமாயிருச்சு அதனால வேலை போயிருச்சு, அப்புறம் சுக்கிரன் வந்து அஸ்தமனம் ஆயிட்டாரு, எல்லாம் ஒரு பாயிண்டா இருக்கலாம். ஆனா இதுதான் வந்து கரெக்டா அணுக வேண்டிய அணுகுமுறை. சரிங்களா? ம். சரி, இப்ப நம்ம வந்து லக்னத்துக்கு சொல்லிட்டோம். இது ராசிக்கு போங்க. ராசி. ஓகே சார். ராசி என்னது? விருச்சிகமா? ஆமா சரி. ஆமா. சரி, விருச்சிகத்தை கையை வச்சோம்னா 2ஆம் இடம் தனபாவம் வந்து மீனம் இல்லைங்களா? ஆமாம் சார். அந்த மீனத்தை கையை வைங்க. அதே குரு, அதே சந்திரன், அதே செவ்வாய், அதே சுக்கிரன் 6 8 12 வந்துருச்சா? ஆமாங்க. ஆமாம் சார். சரி, அதே 5ஆம் இடம் போங்க. 5ஆம் இடம் என்னது? தனுசு. சாரி, மீனம். ராசிக்கு 5ஆம் இடம் மீனம். கரெக்டுங்களா? கரெக்ட் சார். அந்த மீனத்துக்கு போங்க. சூரியன் 6 குடையவன், புதன் புதன் மாரக பாதகாதிபதி பிளஸ் சுக்கிரன் குரு அந்த இடத்துக்கு டச் ஆகுறானுங்களா? ஆமா சார். அப்ப அங்கேயே 5ஆம் இடம் அடி விழுந்துருச்சா? ஓகே ஓகே. அப்ப முயற்சி சரிங்க தோல்வி அடைகிறதுக்கு நீங்க இதே மாதிரி ராசிக்கு 3ஆம் இடம் போனீங்கன்னா அதே பிளானட் தான் வரும். மறுபடியும் இதே ரிப்பீட் அடிச்சுட்டே இருக்கும். அதனால இவருக்கு அந்த பாதிப்புங்கிறது பெரிய அளவுல கொடுத்துருச்சு. ஓகே சார். ஓகேங்க. இது காலபுருஷ லக்னத்துக்கும் போனீங்கன்னா அதே மேச லக்னமாவே விழுந்துருச்சு. அப்ப 3 ஆங்கிள்லையுமே இது மைனஸா இருக்கிறதுனால சில பாதிப்புகளை கொடுத்தே தீரும். சார் குழந்தை பிறந்தானா? என்னங்க? குழந்தை பிறக்கும்ல. இப்ப 6 8 12 அது கனெக்ட் ஆனா தசாபுத்தி அதுல பாதிப்பு இல்ல, அது தசாபுத்தியில பாக்கணுங்க. இது வந்து நம்ம ஒரு ஆய்வுக்காக எடுத்திருக்கிறோம். அதாவது நம்ம இது பொதுவான இது எங்க இருந்து எடுத்தோம்னா ஒரு பிரபல ஜோதிட குழுவுல இருந்து எடுத்ததுங்க. Facebookல இருந்து எடுத்தது. ஓகே. ஏன்னா இது நம்ம பதில் போடாம நம்மளா சும்மா வந்து சொன்னோம்னா எல்லாம் வந்து சும்மா சொல்லுவாங்கன்னு நினைச்சுக்குவாங்க. அதுக்காக நான் அந்த அவர் போட்ட என்ன நடந்ததுங்கிற போட்டதோட நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்புனேன். ஓகே ஓகே சார். ஓகே. ஓகேங்க, அவ்வளவுதாங்க. அப்ப வேலை போகணும் அப்படின்னா 6ஆம் இடம் 10ஆம் இடம் எல்லாம் போக வேண்டாம். ஸ்ட்ரைட்டா 2ஆம் இடம் போனா போதும். 2ஆம் இடம் பொருளாதார கையை வைக்கணும், குடும்பத்துல பிரச்சனை வரணும், கணவன் மனைவி பிரிக்கணும் அப்படின்னா அந்த 2ஆம் இடம் தான் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஓகே சார். ஓகேங்க.
இதுல வேற யாருக்கா டவுட் இருக்குங்களா? இப்போ சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகலைன்னா ஆ. இந்த அளவுக்கு பிரச்சனை இருந்திருக்காது இல்ல சார்? சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகலைன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காதா அப்படின்னா, என்ன இருந்தாலும் குரு புத்தியில ஒரு மைனஸ் பண்ணுவாங்க. ஏன்னா குரு அங்கதானே இருக்கிறாரு 2லயே. ஓகே. சுக்கிரன் வேற எங்க இருந்தாலும் குரு புத்தி வரும்போது பிரச்சனை வரும். பரிவர்த்தனையே ஆகலைனாலும் பிரச்சனை கொடுத்தே தீருவான். அந்த குரு புத்தியில மட்டும் கொடுத்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் சனி அடுத்து புத்தி வரும்போது சனி அது புத்தியில மாறிக்கிறோம். சனி புத்தியில ஆ. சனி சாரம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா செவ்வாய் பாக்குறாரு இல்லையா? ஆமா சார். வேலை வாய்ப்புகளை கொடுப்பார். சில முயற்சிகள்ல வந்து என்ன சொல்றதுங்க, சின்ன சின்ன தடை தாமதங்களையும் கொடுப்பார் சனி. ஓகே சார். அது அப்புறம் ஓகே ஓகே. சரிங்களா? ஓகே சார். இப்ப நம்ம கனெக்ட் போன ஆகுது எல்லாமே புரியுது சார். ஆனா அந்த எந்த தசா புத்தி அது எந்த நேரத்துல அந்த வேலையை செய்யும் அப்படிங்கிற அது வந்து விஷயத்துல தான் முறையா கொஞ்சம். படிக்கணுங்க. படிச்சு நம்ம பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருந்தா தாங்க வருது. பிராக்டிஸ் ம். எடுக்கிறதுங்கிறது இது மாதிரி தாங்க. இந்த மாதிரி நம்ம பொதுவான குழு இருக்கு இல்லையா? ஆமா சார். இந்த மாதிரி பொதுவான ம். குழுக்கள்ல போய் நம்ம நிறைய நம்மளுக்கு தெரிஞ்ச ஜாதகங்கள், குழுவில் வர்ற ஜாதகங்கள், எதிர்கால பலன், அதாவது யூடியூப்ல கூட இப்போ நீங்க போய் நீங்க செக் பண்ணுங்க. அதாவது ஒரு ஜோதிடர் வந்து ம். ஏதாவது ஒரு பலன் சொல்றாருன்னா அவர் சொல்ற பலனை ம். பார்க்காதீங்க. ஓகே ஜாதகர் சார். ஒரு பதில் சொல்லுவார் இல்லையா, ஆமா சார். இந்த புத்தியில இது நடந்துச்சுங்க அப்படின்னு, அதை நீங்க எடுத்து நம்ம ரூல் ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. ஒரு ஜாதகம் கூட மிஸ் ஆகாது. ஓகே சார். ஓகே ஓகே. 100% நம்ம ரூலுக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கு. சொல்லுங்க. சார் என் பேர் வீரராகவன், சென்னையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க கொஞ்ச சொல்லுங்க நாளா சார். ஃபாலோ பண்றேன். சரிங்க வீடியோஸ்லாம் சூப்பரா இருக்கு சார். சரிங்க சார். ரொம்ப கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங்ல வீடியோஸ் போடுறீங்க. ஓகே தேங்க்யூ ஓகே. ஸோ மச். நிறைய லேர்னிங் கிடைச்சதுல இருந்து. எனக்கு ஒரு கேள்வி சார். சொல்லுங்க. இப்போ சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆனதுனால சரிங்க. நம்ம சுக்கிரனை தூக்கி ரிஷபத்திலே போட்டுறணுமா, இல்ல எப்படி அதை பார்க்கணும்? அது சுக்கிரனை ரிஷபத்துல போட்டு குருவை மீனத்துல போட்டு தான் நம்ம ஜாதகத்தை தசா கணிக்கணுமா? புத்தி வரும்போது, தசை புத்திகள் வரும்போது கண்டிப்பா சுக்கிரன் பரிவர்த்தனைக்கு உண்டான வேலையை கண்டிப்பா செய்வாருங்க. சோ நம்ம வந்து மீனத்துல சுக்கிரன் இல்லாத மாதிரி தான் நம்ம இல்ல கன்சிடர் இல்ல பண்ணணும். ரெண்டு ஆங்கிள் வச்சுக்கோங்க. ஓகே. ஏன்னா இதுல வந்து இப்ப பாருங்க, அவருக்கு சனி புத்தியில எல்லாம் அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா தான் இருந்திருக்காரு. வேலையெல்லாம் கிடைச்சு வேலையெல்லாம் இருந்திருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா. குரு புத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் அது வேலை செஞ்சிருக்குது. ஏன்னா குரு எங்க நிக்கிறாரு, அங்கேயே நிக்கிறாரு, ரிஷபத்திலே நிக்கிறாரு. ரிஷபத்துக்கு நம்ம பகை வீடுன்னு சொல்லி சும்மா முடிச்சுட்டு போயிருவாங்க. பகை வீடுன்னு சொல்றதெல்லாம் அப்படி கிடையாதுங்க. காலபுருஷ தத்துவம்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கு வந்து குரு வந்து ரிஷப வீட்டுக்கு அஷ்டம மாரகாதி, முதல் தர அவயோகனே அவன்தான். அவனு சந்திரன் தான். அது கூட செவ்வாய் டச் ஆச்சுன்னா ரொம்ப மோசம். அது கூட சுக்கிரன் டச் ஆச்சா முடிஞ்சு போச்சு. இதே வந்து பிறப்பு, அதாவது இவருக்கு பிறப்பு தசா புத்தி இருப்புல பிறக்கும் போது இவருக்கு குரு தசையோ இல்ல செவ்வாய் தசையோ சந்திர தசையோ அந்த மாதிரி காலகட்டங்களில் பிறந்தாருன்னா, ஒண்ணு இந்த மாதிரி ஜாதகங்கள் வந்து ஆட்டிசம் ஆகிறது, இல்லைன்னா கண் தெரியாம போறது, இல்லைன்னா இந்த மாதிரி ஊமையா இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்பையும் கொடுக்கும். ஓகே. சரிங்களா? சார் இதெல்லாம் இப்போ இன்னும் வந்து நிறைய இந்த போகணுங்க. சுக்கிரன் குரு பரிவர்த்தனை இருக்கு இல்லையா? ஆமாங்க. அதுல வந்து சுக்கிரன் வந்து கார்த்திகை நட்சத்திரத்துல போய் உட்கார்றாருன்னு எடுத்துக்கணுமா, எப்படி அது? இல்லைங்க, அந்த இடத்துல சாரம் வந்து சனி சாரம் தாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஓகே. பரிவர்த்தனை மட்டும் நம்ம பரிவர்த்தனை மட்டும் பொசிஷன் எடுத்தா போதுங்க. ரெண்டு ஆங்கிள்லயும் பார்க்கணும். ஆமாங்க. அதாவது ஏன்னா நீங்க 2லயும் இருக்காரு, ஆமா 2லயும் இருக்காரு, 12லயும் இருக்காருன்னு எடுத்துக்கணும். ஆமா அந்த ஆனா இடத்துல சாரம் எல்லாம் மாத்த தேவையில்ல. மாத்த தேவையில்லை. அந்த இடத்துல நீங்க அவர் கார்த்திகை நட்சத்திரத்துல கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கிறாருன்னு எடுத்தீங்கனாலும் அது எந்த நட்சத்திரத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா சூரியனோட சேர்ந்து தான் உட்கார்ந்துருக்காரு சுக்கிரன். ஆமா ஆமா. இல்ல நான் லாஜிக்கலா ஜெனரலா கேக்குறேன் சார். அந்த மாதிரி எடுக்க இல்ல கூடாது. அப்படி எடுக்க வேண்டாம். இப்படி எடுத்தாலே போதும். ஓகே சார். ஓகே. ரொம்ப நன்றி சார். ஓகே. உங்க ஊருங்க? சென்னை சார். ஓகே. ஒர்க் பண்றீங்களா? ஆமா சார். ஓகே. சார் விஜயரங்கன் சார், நீங்க நேத்து குரூப்ல சேர்ந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பிஸியா இருப்பாரு போல. பிரேம் சார். இருக்கேன் சார். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். விஜயரங்கன் சார். சொல்லுங்க சார். நேத்து ஆமா பாலாஜி சார் குரூப் தான் சார். நான் பாத்துருப்போம்ல ஆல்ரெடி. ஆமாங்க. ரொம்ப நல்லது சார். நேத்து தான் பார்த்தேன் உங்க இது, அதனால ஜாயின் பண்ணேன். முன்னாடில இருந்தே இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. சரி ஓகே சார். இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகேங்க சார். சார் பிரேம் சார். ஹலோ சார். சொல்லுங்க மேம். சிம்மத்துல கேது இருக்காருல்ல சார்? ஆமாங்க.
அதுக்கு அதுக்கு என்ன சார் பலன்? அந்த செவ்வாய் பாக்குறாரு 4ஆம் பார்வையை பார்க்கறதுங்களா? சிம்மத்தை. ம். மேம் இதுல வந்து என்னன்னா 4ஆம் பாவத்துல சாரி 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு தடைங்க. கேது எங்க இருந்தாலும் அந்த பாவத்துக்கு ஒரு தடை பண்ணுவார். ஆனா அதே 5ஆம் இடத்துக்கு யோகமும் இருக்குது. என்னன்னா அந்த குருவும் செவ்வாயும் கூடுனது யோகம். ஆனா அந்த பாவத்துக்கு உண்டான அதிபதி அந்த வீட்டுக்கு மாரகத்தில் நின்று குருவோட மட்டும் சுக்கிரனோட பரிவர்த்தனையாகி வரும்போது கரெக்டா இந்த தசா புத்தி வருது இல்லையா, கரெக்டா இந்த சுக்கிர தசை வரும்போது அதுக்கு மாரகத்தில் நின்றனால அந்த பூர்வீகத்தை விட்டு மாறி போற அமைப்பு. இவருக்கு பூர்வீகம் இருந்தால் அதுல நிம்மதி இருக்க முடியாது. அதனாலதான் திருமணமும் தாமதமாகுதா? திருமணம் தாமதமா குழந்தை இருக்கு. தடையா 2ஆம் இடம், இருக்கிறதுனால. 2ஆம் இடம், 7ஆம் இடம், 5ஆம் இடம் எல்லாமே அடியாகுது இல்லைங்க. இப்ப 7ஆம் இடத்துக்கு அந்த சுக்கிரன் ஆட்டமாதிபதி, ஆமாங்க குரு 6ஆம் அதிபதி. ஆமாங்க. புதனே விரையாதிபதியா வருவார் அந்த இல்லையா? இடத்துல அந்த அந்த சுக்கிரனும் குருவும் வேற இடத்துல இருந்தா இதெல்லாம் நடக்காதா சார்? வேற இடத்துல இருந்தா மாறி மாறி நடக்காதானா வேற இடத்துல இருந்தா. அது பாதிப்புகள் நம்ம அது மொத்த பிளானட்டையும் வச்சு பார்க்கணுங்க. இன்னும் டீப்பா போகணும். இதே சுக்கிரன், சனி, புதன் இவங்க எல்லாம் சேர்ந்து 2லயோ 3லயோ உட்காந்துருந்தாங்கன்னா அருமையான குடும்பம், அருமையான பொருளாதாரம் எல்லாம் கொடுக்குங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஜோதிடர்கள் சும்மா வந்து ஒரு சில ஜோதிடர்கள்லாம் சுக்கிரனை சனி பார்க்க கூடாதும்பாங்க. ஆனா அதெல்லாம் கிடையவே கிடையாது. சுக்கிரனை சனி பார்க்கணும், சனியை சுக்கிரன் பார்க்கணும். அப்பத்தே 2 பேத்துக்குமே பலம். சுக்கிரன் சனியும் சேரலாமா சார்? சுக்கிரனும் சனியும் கண்டிப்பா சேரணுங்க. அது ஒரு சில இடத்துல சேரக்கூடாது. அது போக போக நம்ம கத்துக்கலாங்க. ஆனா அடிப்படை வந்து சுக்கிரன் சனி சேர்றது ரொம்ப மிக மிக சிறப்பு. சுக்கிரனை சனி பார்த்துட்டாரு அங்க கெட்டு போயிட்டாருன்னு எடுக்கவே கூடாது சுக்கிரனை. சுக்கிரன் சனி சேர்ந்து அந்த சுக்கிரனையும் சனியையும் குரு பார்த்தா அதுக்கு உண்டான மைனஸும் பண்ணுவாங்க. அது இருக்கிற இடம். இப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க, சனிசாரம் வாங்கியிருக்கு, குருவோட தான் பரிவர்த்தனை ஆயிருக்கிறாருங்க. ஆமாங்க, அது பாத்துக்கலாம். ஆக மொத்தம் அந்த சுக்கிரனை குரு பார்க்கவே கூடாது, அப்படித்தானே சார்? குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அது ஜெயிக்கிற ஜாதகங்கள் நிறைய இருக்குங்க. அது நம்ம போக போக போடுவோம். நன்றி சார். ஓகேங்க. எல்லாரும் வேலையில இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டயத்துல. இதுல ஒண்ணு நம்ம இந்த திருமணத்துக்கு பார்த்தோம் இல்லையா? ஆமாங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்போ 3க்கு அட்டமாதிபதி மாரகத்துல இருக்குன்னு எடுக்கலாமா? சனி 7ல உட்காந்துருக்கு 3க்கு அப்படி வேண்டாங்க. அப்படி எடுக்கவே வேண்டாம். இதுல 3ஆம் இடத்துக்கு ஃபர்ஸ்ட் 2ஆம் இடமே இங்க பேஸே இல்ல. ஆமா, 2 இல்ல, 2 இருக்குது. ஆனா இந்த தசா புத்தி சரியில்லை. 2க்கு சனி சாரம் வாங்குறதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த சனியை செவ்வாய் பார்த்து உடச்சு விட்டானே அந்த சாரத்தை. அப்ப செவ்வாய் பார்க்கும்போது அந்த 3ஆம் இடத்தை கை வச்சீங்கன்னா 6, 8, 12ஆவே மாறிடுவானுங்க இவனுக்கு எல்லாருமே. புதனோட சேர்ந்து இருக்கிறனால அந்த அதிபதி புதன், அதுக்கு சுக்கிரன் 12, அதுக்கு 6 குடையவனாவே செவ்வாய் வர்றேன், அதுக்கு 8 குடையவனாவே மாறிடுவேன் சனி. அப்ப காலதாமதமான திருமணம். அப்ப 3க்கு 6, 8, 12 இன்டைரக்டா இருக்கு. டைரக்டாவே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் 2ஆம் இடமும் அடி அது எல்லா ஆங்கிலையும் வருதுங்க. காலபுருஷனுக்கு 7ஆம் இடமும் டேமேஜ் எல்லா அமைப்புலயும் இருக்குது சார். இப்போ வந்து காலதாமதமான திருமணம் பண்ணா அது நல்லா இருக்குமா இனிமே? ஏன்னா இப்போ அதுக்கான விஷயங்கள் எல்லாமே கழிஞ்சதுனால இனிமே நல்லா இருக்கும்னு எடுத்துக்கலாமா, எப்படி சார் இது? அது வரக்கூடிய தசா புத்தியை பொறுத்து இருக்குதுங்க. நீ அடுத்தடுத்து என்னென்ன தசா புத்தி வருது, அங்க இங்க என்ன ரிலேட்டடா வருது அப்படிங்கறத பொறுத்ததுங்க. ஆனா கல்யாணம் ஆயிடும். கல்யாணம்ங்கிறத இன்னும் தசா புத்தி பார்க்கணுங்க. நம்ம வந்து இது ஆய்வுக்காக மட்டும் தான் எடுத்திருக்குங்க. ஓகே சார். ஓகே சரிங்க. ஹலோ சார், எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க. சார், இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து 28 வயசுல வந்து குரு தசை வருதுன்னு வச்சுப்போம் சார். யாருக்கு? இருங்க, சரி, விருச்சிக லக்னத்துக்கே வச்சுக்கலாம் சார். சரி, இதே விருச்சிக ராசியில இருக்குது, சொல்லுங்க. சரி, ஓகே சார். அதான் இதே மாதிரி தான் சார். 7ல குருவும் சந்திரனும் வந்துருச்சுல்ல. அப்ப 7ஆம் இடம் டேமேஜ் தானே? அதுதான் சார், 7ஆம் இடம் டேமேஜ். ஆனா சனி, புதன், சுக்கிரன் எல்லாம் சேர்ந்து இருக்கு. அப்படி இருந்தாலும் குரு தசையில திருமண வாழ்க்கையில ஒரு மைனஸ் பண்ணுவாங்க.
ஆனா கல்யாணம் ஆயிடுமா சார்? கல்யாணம் ஆகி முதல் திருமணம் முறியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7ஆம் இடம் அவுட்டு. அதே 3ஆம் அந்த சனி புதன் சுக்கிரன் சேர்ந்ததுக்கு 11ஆம் இடத்துக்கு வலுக்குறாங்கல்ல. ஓகே. அப்ப முதல் திருமணத்தை கையை வச்சுட்டு 11ஆம் இடத்துக்கு உண்டான 2ஆம் திருமணத்தை சிறப்பா கொடுக்கும். அது ஓ மற்ற ஓ கிரகங்களை அந்த பொறுத்தது. பாவகத்துல ஒரு மைனஸ் இருக்கிறதுனால சொல்றீங்களா? அது தசையும் ஓடுது இல்லையா? ஆமா. அது மாதிரி பாத்துக்கணும். சரி ஓகே சார். சார் இன்னொரு கேள்வி சார், ஜெனரலான கேள்வி. சாரி சொல்லுங்க. சார், திருப்பி கேக்குது. இல்ல இப்ப சொல்லுங்க. இப்போ வந்து முதல் திருமணம் வந்து தோல்வி ஏறுகிற மாதிரி காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தரோட ஜாதகத்துல. சரிங்க. அதுக்கு வந்து சில ஆஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே டிவோர்ஸ் ஆன பெண்ணையோ இல்ல கணவனை இழந்த பெண்ணையோ இல்ல கணவனையோ குறையுள்ள திருமணங்க அப்படி பண்ணுனா ஒரு சில இதெல்லாம் ஜெயிக்கும். அதுக்கு கட்டத்துல இருக்கணுங்க. கட்டத்துல வந்து அதுக்குண்டான யோக பாவங்கள் கரெக்டா அமர்ந்திருந்தா அந்த ஜாதகத்துக்கு சொல்லணுமே ஒழிய இல்ல 2ஆம் திருமணம் பண்ணி ஃபெயிலியர் ஆகிற மாதிரி அமைப்பு இருக்கிற ஜாதகம் இருக்குது, அதுக்கு சொல்லக்கூடாது. ஓகே. ஆனா இது இந்த மாதிரி விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகுதுதான். ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஒரு சில அமைப்புக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க, ஒரு சில அமைப்புக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே ஓகே ஓகே. அது அதுக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து ஜாதகப்படி டிவோர்ஸ் தான் ஆகும்னா அவங்களுக்கு போய் இந்த மாதிரி சஜஷன் பண்ணாலும் டிவோர்ஸ் தான் ஆகும். கண்டிப்பா ஆகுங்க. அது பொருத்தம் பார்க்க வரும்போது நம்ம கவனமா பார்த்து பொருத்தணுங்க. நீ அடுத்த டாபிக் வந்து நம்ம திருமணம் ஏன் தாமதமாகுங்கிறதுக்கு ஒரு டாபிக் நான் எடுத்து வைக்கிறேங்க. நம்ம அடுத்த வாய்ஸ் சாட்ல அதை பார்ப்போம். சரிங்களா? ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஓகேங்க சார். ஒரு கிரகம் நீச்சமா இருக்கிறதுக்கு உண்டான பலன் என்ன சார்? நீச்சமா இருக்கிறதுக்கு உண்டான பலன் வந்து அதனுடைய காரகத்துவத்தை ஏதாவது ஒண்ணு கையை வைக்குங்க. ஏதோ ஒண்ண கையை வைக்கும். இதுக்கு புதன் நீச்சமா இருக்கிறார் இல்லையா? புதன் வந்து தாய் மாமனை குறிக்கக்கூடிய கிரகம். தாய் மாமனுக்கு வளர்ச்சி இல்லாம பண்றது, இல்ல தாய் மாமனே இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் வருங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல கை வைக்கும். அப்படி ஏதாவது ஒரு கை விஷயத்துல வைக்காம ஏதாவது. ஆமா. இப்ப ஏன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன இருந்தாலும் புதன் வந்து பங்கமாகறாருல, சுக்கிரனோடய சேர்றாரு, குரு பரிவர்த்தனையில வர்றாருல. ஆமா சார். அப்ப புதன் வந்து நீசபங்க அடையவே செய்வார். ஆனா அந்த கூடின இடத்துல கோள்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டா இல்ல. எதுக்கு 5ஆம் இடத்துக்குலாம். சரிங்க சார். ஓகேங்க. அந்த தசையை வரலன்னாலும் கை வைக்குமாண்ணா? சப்போஸ் நீசமா இருக்கு, அந்த தசையை அவருக்கு வரல வாழ்நாள் முழுக்க அப்படின்னாலும் கை வைக்கும். இந்த காரகத்துல ஏதாவது ஒரு மைனஸ் கொடுக்குங்க, கொடுக்காம போகாது சார். இந்த திதிசூன்யமும் நீச்சமும் ஒரே மாதிரி தானா சார்? திதிசூன்யம் நம்ம பேட்டர்ன் எப்படின்னாங்க, நம்ம வந்து ராசி லக்னம் காலபுருஷ தத்துவம் இந்த 3ஐயுமே எடுக்கிறதுனால நம்ம திதிசூன்யம் எடுக்கிறது இல்லைங்க. ஆனா அதுலயும் பலன்கள் இருக்கு. திதிசூன்யத்திலயும் பலன் இருக்கு, இல்லைன்னுலாம் கிடையாது. அதுல விஷயம் நிறைய இருக்குங்க. அது பிரசன்னம் பாக்குறதுக்குலாம் ரொம்ப யூஸ் பண்றாங்க அதை. ஓகே சார். அதுல நார்மல் ஜாதகம் பாக்கிறதுக்கு யூஸ் பண்ண வேணாம் தானே? அதாவது நம்ம மெத்தட ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தா அது தேவைப்படாதுங்க. ஓகே சார். நம்ம மெத்தடுக்கு அது நான் அதை எடுக்கிறது இல்ல. ஆனா நிறைய அஸ்ட்ராலஜர் எடுக்கிறாங்க, அது கரெக்டாவும் வருது. திதிசூன்யத்துல விஷயம் இருக்குது, இல்லைன்னுலாம் கிடையாது. ஓகே. அதே மாதிரி சாரம் ரொம்ப 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 முக்கியங்க. ஓகே சார். அப்புறம் இன்னொரு டவுட்னா, அந்த தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு 9ல் இருக்கக்கூடிய கிரகம் ஸ்தான பலத்தோட இருந்தா அந்த தசா வந்து பெரிய கெடுதல் பண்ணாதுன்னு ஒரு இதை பார்த்தேன். அது எப்படின்னா? அது எப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. இப்ப சுக்கிரன் நீங்க 2லயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமா. இந்த ஜாதத்துக்கு 2ல இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த இடத்துக்கு 9ல சனி ஆட்சியா வரல. ஆமா. சரி, அந்த இடத்துல சனி நின்னா நல்லது. வேற கிரகங்கள் அது என்ன கிரகம்னு பாத்துக்கணும். ஏன்னா அந்த நின்ன வீட்டுக்கே சனி 9 10 கூடையவரா வந்து அந்த இடத்துல ஸ்தான பலம் வாங்கும்போது அப்ப நல்லா தானே இருக்கும். ஆமா. அதை வந்து அடிப்படையா சொல்றதுங்க. அது இன்னும் போக நம்ம கத்துக்குவோம். சரிங்களா? சரி. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. அந்த இப்போ ஒரு கிரகம் வந்து சூரியனோட இப்போதைக்கு ஒரு போன மாசத்துல பாத்தீங்கன்னா சூரியனோட வந்து செவ்வாயும் சுக்கிரனும் அஸ்தமனம் அடைஞ்சிருக்கும். ஆமாங்க. குரு பார்க்க மிதுனத்துல எங்க மிதுன வீட்டுல இருந்து குரு பார்க்கும். அந்த அஸ்தமனம் வந்து நிவர்த்தி ஆகும் அதுல? அஸ்தமனத்துக்கு உண்டான முதல்ல ஒரு பலன் செய்யுங்க, செய்யாமலாம் போகாது. ஆமா, தனுசு வீட்டுல சூரியனோட சுக்கிரனும் செவ்வாயும் அஸ்தமனம் இருக்கும். குரு அங்க இங்க இருந்து பார்க்கும், மிதுன மனையில இருந்து பார்க்கும். மிதுன மனையில இருந்து அந்த சுக்கிரனும் செவ்வாயும் அஸ்தமன தோஷம் நிவர்த்தி அடையுமா? குருவும் சுக்கிரனும் சேர்ந்து சூரியனோட உட்காந்து 2 பேரும் பாத்துக்கிட்டாங்கன்னா சூரியன் முடிஞ்சு போனாருங்க. சரிங்களா? இல்ல, குரு அங்க இருந்து பார்த்தா அந்த குரு பாக்குறதே பிரச்சனையே. குருவார்வைன்னு எடுக்காதீங்க. சூரியனோட சுக்கிரன் இருந்து அந்த குரு சூரியனை சுக்கிரனையும் பார்த்தா சூரியனும் முடிஞ்சாரு, சுக்கிரனும் முடிஞ்சாரு, குருவும் முடிஞ்சாரு. ஓ அப்படிங்களா? ஆமா. இந்த இடத்துல வந்து நம்ம சுபர் பாக்குறாரு, ஐயோ தூக்கி கொடுத்துருவாருன்னு எடுக்கவே கூடாது.
எங்கெங்க பார்க்கணுமோ அங்கதான் பார்க்கணும். இருக்கிறதுலே சண்டால பாவி குருதாங்க. சரிங்களா? ஆமா 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 ஆமா. இருக்கிறதுலே நீங்க மிக சொல்ற மிக மாதிரி நல்ல கோல் சனி ஒருவனே. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிறைய ஜாதகங்கள்ல உங்களுக்கு வர்ற ஜாதகங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்கள் எடுத்து பாருங்க. சனி தசை கெட்டு போனவனை விட குரு தசை சுக்கிர தசை கெட்டு போனவன் அதிகமா இருப்பான். 100க்கு 90 பேர் அவனுக்கு கெட்டு போயிருப்பானுங்க. இதுல 100க்கு 98% சனி வாழ வச்சிருக்கும். செக் பண்ணி பாருங்க. எனக்கு சனி அப்புறம் சொல்றீங்க அதேதான். சும்மா சனியை திட்டுற ஜோதிடர்களை விட்டுட்டு நம்ம உண்மையான ஜோதிடத்தை படிச்சு பழகுங்க. ஆமா ஆமா, அதுல கொஞ்சம் வெளியே வந்துட்டேன். ஓகே, அதுல பலன் வராது, அவ்வளவுதான். சார் எனக்கு இன்னொரு டவுட். சொல்லுங்க சார். இப்ப 7ஆம் அதிபதி இப்ப அதாவது 7க்கு 6ல மறைஞ்சிருக்காரு. சரிங்க. இப்ப தசையும் இப்ப இந்த சுக்கிர தசை நடக்குது. சரிங்க. இப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில மேரேஜ் ஆகும். இப்ப இந்த 6ல இருக்கிறது எப்படினாலும் 7க்கு 6ல தானே சார் இருக்கு. இப்ப ஒரு கடன், நோய், வம்பு, வழக்குங்கிற ஒரு தசையே 7ஆம் அதிபதி தசை தானுங்க. ஆமா சார். திருமணத்தை கூட கொடுக்கலாம். ஏன்னா சனி சாரத்துல உட்காந்துருக்கு இல்லையா? அது யோகம் இருக்கு. யோகம் இருக்குது, அவயோகம் இருக்குது. அப்ப யோகத்தை கொடுத்துட்டு அப்புறம் அந்த அவயோகத்தை கூட செயல்படுத்தலாம். அந்த 6ல மறையறதுக்கு உண்டான இப்ப 5ல இருந்தா அந்த 2 பேத்துக்கு ஈவனா ஒரு ஈக்குவலண்டா போகும். இல்ல அது 5ல இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்குங்க. அது இருக்கிற நிலையை பொறுத்தது. இப்ப இந்த ஜாதத்துக்கு இப்ப இவருக்கு வேலை போலின்னு வச்சுக்கங்களேன். சரிங்க சார். இப்ப இவருக்கு திருமணம் நடந்துருதுன்னு வச்சுக்க, இந்த புத்தியில என்ன ஆகும்? திருமணத்தால இவருக்கு பிரச்சனை அதனால பொருளாதாரத்தில இழந்து டைவர்ஸ் ஆகி போயிரு. டைவர்ஸ் ஆகி அப்புறம் கோர்ட்டுக்கு போனா பணம் கட்ட சொல்லுவாங்கல்ல. ஆமா சார். ஆமா. ஒரு 20 லட்சம் கூட 30 லட்சம் கொடுப்பாங்கல்ல. அது அவர் ஒரு சக்திக்கு தகுந்த மாதிரி. ஆமா சார். அப்ப அது மாதிரி போயிரும் இல்லைங்களா? ஏன்னா 7க்கு 6ங்கறனால மனைவி விஷயத்துல அங்க மனைவிக்கு ஒரு 6ஆம் பாவகத்துல இருந்து தசை நடத்துற மாதிரி தான். அப்படி எடுத்துக்கலாங்க. மொத்தத்துல இது எல்லா ஆங்கிலும் மைனஸா இருக்குது. அவ்வளவுதான். சரிங்க சார். ஓகேங்க. சரிங்க. இன்னும் நம்ம விதிமுறைகளை எல்லாம் கத்துக்கிறதுக்கு இன்னும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஜோதிட ஆர்வலர்கள் இருந்தாங்கன்னா நம்ம குரூப்ல சேர்த்து விடுங்க. சரிங்களா? நம்ம இந்த விதிமுறைகளை பரப்புவோம். ஓகே சார். ஓகே, சரிங்க. எல்லாருக்கும் வச்சிடலாங்களா? ஓகே சார். ரொம்ப நன்றி சார். ஓகே 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 ஓகே.